இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற பொட்லி பட்டனை வச்சு எப்படி ஒரு ஸ்லீவ் டிசைன் நெக் டிசைன் எல்லாம் பண்ணலாங்கிற வீடியோவை இன்றைக்கி பார்த்துடலாம். ஆல்ரெடி பொட்லி பட்டன் மேக்கிங் வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் செய்ய போகிறோம். அதுக்கு கிளாத்தை நேராக நீளமாக நம்ம நாட்டுக்கெல்லாம் வைப்போம் இல்லையா, அதே மாதிரி வெட்டிக்கலாம். கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்து திருப்பி நேர் பண்ணி அமுத்தி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக கான்ட்ராஸ்ட் கலரில் போட்டால் செம்ம சூப்பராக இருக்கும். பட் இன்றைக்கி எனக்கு சில்க் கலர் தான் கிடச்சிருக்கு. நீங்கள் நாட் திருப்புவீங்கள அதே மெத்தடு தான், சேம், கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி. அப்புறம் ஒரு 2 இன்ச் அளவுக்கு எல்லாத்தையும் ஈவனாக வெட்டிக்கிறேன். ஹைட்டு ஸ்லீவ் ஹைட்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச் அளவுக்கு நீங்கள் லெஸ் பண்ணிவிட்டு ஸ்லீவ் தைச்சு எடுத்துக்கோங்க. எப்பவும் போல் நார்மல் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இது எல்லாமே ஒரே அளவில் நிறைய எண்ணெய் வெட்டி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம நியூஸ் பேப்பரில் தைச்சோன்னா ஈஸியாக கிளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒயிட் ஷீட்டில் எடுத்துருக்கிறேன். இப்போ அதோட அகலத்தை அளந்துக்கலாம். 14 இன்ச் இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம பேப்பரில் நீளத்தை வச்சுக்கலாம். சென்டராக மடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதான் சென்டர் பாயிண்ட்டுன்னு தெரியும். ஒரே மாதிரி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியலன்னா கோடு கூட போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த வெட்டி வச்ச 2 இன்ச் இருக்கு இல்லையா, அதை 2ஆக மடக்கினீங்கன்னா சென்டர் பாயிண்ட் தெரிஞ்சிடும் இல்லையா. அதை சென்டராக வச்சு அந்த கோட்டு மேலேயே வச்சு தைச்சிட்டு வாங்க. 1 by 1 கரெக்டாக அது ஃபஸ்ட்டு இது முடிகிறவும் செகண்ட் இது ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது கேப்பும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஒன்று மேலே ஒன்றும் வச்சுக்கக்கூடாது. இப்படி ஒரே மாதிரி ஈவனாக சென்டராக மடிச்சிங்கனாலே பாயிண்ட் தெரிஞ்சிடும். இல்லை உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் ஒரு துளி மார்க் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். இப்போ நான் அப்படியே மடக்கி சென்டர் போர்ஷனை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபுல் லென்த்துக்கு 14 இன்ச் அளந்தோம் இல்லையா, அந்த அளவுக்கு தைச்சிக்கலாம். ஆக்சுவலாக பேப்பர் 12 இன்ச்சு தான் இருக்குது. அப்புறம் வேறு பேப்பர் எந்திரிச்சு எடுக்கிறதுக்கும் முடையாக இருக்குது. நான் பேசிக்கலி சோம்பேறி. அப்புறம் இதே பேப்பர்லேயே வெட்டி அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கிழிக்க போகிற பேப்பர் தானே, வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. அதனால் இப்போ இதுக்கு மேலேயே வச்சு, அது இல்லாமல் இன்னொரு 2 இன்ச்சு தானே, அப்புறம் அதே மாதிரி மடக்கி வச்சு சென்டர் இதுக்காக பாயிண்ட்டுக்காக தான் இந்த மாதிரி மடக்கிறோம். நீங்கள் கோடு போடுறதுனால போட்டுக்கோங்க. 14 இன்ச்சுக்கு நம்ம 1 by 1 ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் ரொம்ப அழகாக இருக்கும். எல்லோரும் கேட்பாங்க, இந்த மாதிரி டிசைன் எல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னு. அப்போ சொல்லுங்கள், நம்ம சேனலில் மம்முச்செல்லா யூடியூப் சேனலில் தான் இந்த டிசைனை பார்த்தோன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும். ஓகே, இது மேலேயே இன்னொரு ஸ்டிச்சு நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கிறோம். ஓகே, அது மேலேயே போட்டுக்கணும். இப்போ முடிஞ்சது, அவ்வளோதான், ஈஸியாக. இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பேப்பரையெல்லாம் வெட்டிட்டு ட்ரிம் பண்ணிக்கிறோம் அந்த ஈவனாக. ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இதாக இருக்கும் இல்லையா, அதனால் கரெக்டாக இருக்கிற மாதிரி ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு இதையை மடக்கி இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணுறோன்னா, லெஃப்ட் சைடில் ஸ்டிச் பண்ணுறோன்னா, செகண்ட் ரைட் சைடில், அந்த மாதிரி மாற்றி இப்போ பாருங்கள், உங்களுக்காக க்ளோஸில் காட்டுறேன். இப்போது 1ஆம் நம்பர் இது ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க, 1ஆம் நம்பர்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு ஸ்டிச் பண்ணுறோமா, அடுத்தது 2ஆம் நம்பரை அந்த பக்கம் எடுத்து விட்டுட்டு 3ஆவது வச்சு அப்படியே தைக்கணும். அடுத்ததான் அப்புறம் 4ஆவது மடக்கி விட்டுருங்க. 5ஆவது இந்த பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்படி ஆல்டர்னேட்டிவாக ஸ்டிச் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு அழகாக ஜன்னல் மாதிரி கேப் கிடைக்கும், அழகாக இருக்கும் டிசைனு. பாருங்கள். அப்புறம் 5ஆவது விட்டுட்டு 6ஆவது எடுத்து விட்டுருங்க. 7ஆவதை மடக்கி ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நம்பரில் சொல்கிறேன். ஆல்டர்னேட்டிவாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இப்படி ஃபுல்லாக எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணிகிட்டே அது இருக்கிற இடத்துலையே அதை ஸ்டிச் பண்ணணும். இடம் மாற்றி இருக்கக்கூடாது. நம்ம ஃபுல்லாக மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணிங்கனாலே போதும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த சைடு முடிச்சாச்சா, அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் மடக்கி விட்டுருக்கோம் இல்லையா, அதையே ஃபுல்லாக ஈஸியாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். அவ்வளோதான். அப்படியே 1 by 1 ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போவே தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதுலேயும் இந்த சைடும் 1/4 இன்ச் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ரொம்ப ஈஸி தான், பட் அழகாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான், கான்ட்ராஸ்டில் ஸ்டிச் பண்ணால் இன்னும் செம்மையாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ இந்த ஸ்டிச் பண்ணதையும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம் நம்ம.
ட்ரிம் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுற மாதிரி பைப்பிங் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு நீளமான கிளாத் எடுத்து ஒரு 1 இன்ச் இருந்தால் போதும், 1 இன்ச் 1.5 இன்ச் இருந்தால் போதும். இதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி திருப்பி தைச்சிக்கலாம். இதுவும் கான்ட்ராஸ்டில் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதாவது ஸ்லீவோட கலரில் இந்த இது போட்டுட்டு அந்த நம்ம ஜன்னல் மாதிரி இருக்கிறத கான்ட்ராஸ்ட் கலரில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனியாக எடுப்பாக தெரியும் நல்லா. இது வந்து செல்ஃப் கலருங்கனால உங்களுக்கு இப்படி தெரியுது. ஸ்டிச் பண்ணிவிட்டு பின்னாடி திருப்பி மடக்கி தையல் போட்டுக்கலாம். அப்போ இது க்ளோஸ் ஆகிடும், இந்த ஸ்டிச்செல்லாம் க்ளோஸ் ஆகிடும், உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணிக்கலாமா? அவ்வளோதான். இப்போ இந்த சைடு நம்ம க்ளோஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஸ்லீவ் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நான் அடியில் தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். பட் நீங்கள் வந்து இதே மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே கூட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை வெறுமனே இதே மாதிரி வச்சுட்டு லேஸ் கூட வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ இதை வந்து சென்டர் போர்ஷனை மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட சென்டர் போர்ஷனும் மார்க் பண்ணிக்கோங்க, ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இல்லாட்டி கரெக்டாக வராது, ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும், இன்னொரு பக்கம் கம்மியாக இருக்கும். இப்போ நான் அதுலேயும் சென்டர் போர்ஷன் மார்க் பண்ணிவிட்டு இதுலேயும் சென்டர் போர்ஷன் மார்க் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கலாம், நகராமல் இருக்கிறக்காக பின் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே வச்சு இப்படியே பின் பண்ணிக்கலாம். இப்போ மேலேருந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த பொட்லி பட்டனை அந்த ஒரு கேப் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். நம்ம ஆல்ரெடி நிறைய செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த பொட்லி பட்டன். இப்போ பாருங்கள், நீங்கள் 1 ஃபுட் ஸ்டெப்பு அந்த குதிரை இருக்கு இல்லையா, ஒரு இது இருக்கிற மாதிரி சிங்கிள் நாப் இருக்கிற மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லை டபுள் இது இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ உள்ளுக்குள்ளே அந்த கேப்பில் எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப யூனிக்காக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா. நம்ம இந்த ஃபுல் லெங்க்த்தை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். நம்ம நார்மலாக ஸ்லீவ் வெட்டுறப்போ இந்த ஒரு 1.5 இன்ச்சு பக்கமாக வரும், 1.5லேருந்து 2 இன்ச்சுக்கு பக்கமாக வரும். அதை நீங்கள் லெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்லீவ் வைக்கிறப்போ. ஃபுல் ஸ்லீவுக்கும் வைக்கலாம், இல்லை நீங்கள் எல்போ லெங்க்த்து ஸ்லீவுக்கும் வச்சுக்கலாம், அந்த மாதிரி வைக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து எனக்கு எல்போ லெங்க்த்து ஸ்லீவ் தான் வருது. 12 இன்ச் 11 இன்ச்சுக்கு வச்சேன், 9 இன்ச்சு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிவிட்டு மீதி 1.5 2 இன்ச்சு பக்கமாக இது வருது. இப்போ இதுக்குள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பேப்பரை பாருங்கள், நான் போன வாட்டி செஞ்சு வச்ச பொட்லி பட்டன். நீங்கள் ஷார்ட்ஸ் இன்னும் பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க பொட்லி பட்டன் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு. அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ பின்னாடி திருப்பி அந்த பேப்பரை எல்லாம் கிழிச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் திக்னஸான பேப்பருங்கனால வர்ற கஷ்டமாக இருக்குது. இதே உங்களுக்கு நியூஸ் பேப்பர்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா அது திக்னஸ் கம்மி தானே. அதனால் நீட்டாக கிழிச்சு எடுத்துக்கோங்க, ஒரு பக்கமும் இல்லாமல் பிசுறு இல்லாமல் நீட்டாக. அவ்வளோதான், அழகாக இருக்கா? இதுக்கு மேலே நீங்கள் லேஸ் வச்சாலும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். சரி, எனக்கு ரொம்ப ஜிகுன்னு எதுவும் கான்ட்ராஸ்ட் வேண்டான்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு மேல் தையலும் நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக வந்துடும். இப்போ பாருங்கள் ஸ்லீவ். இது ஆக்சுவலாக நான் சொன்னது ஆங்கிள் லெங்க்த்து தான், நான் உங்களுக்கு வீடியோக்காக முன்னாடி மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன். சூப்பராக இருக்கும், டிசைன் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு பார்க்குறீங்களா? இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க இந்த ஸ்லீவ் டிசைன் தான். நம்ம அது எப்படி செய்கிறதுன்னு ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணிடலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்காக பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிடலாம்.